அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற கோட். தி கோட் அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு போட்டு கீழே வேற வெங்கட் பிரபு ஹீரோன்னு வேற போடுறாரு. என்ன துணிச்சல்! விஜய் ஹீரோவாக இருக்கிற படத்தில் வெங்கட் பிரபு ஹீரோன்னு போடுறாரு. அதாவது த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வெங்கட் பிரபு ஹீரோ. அப்போ அது விஜய் அப்படின்ற மீனிங்கில் போட்ட மாதிரி காமிச்சாலும் தனியாக காடு போடுறப்போ ஏதோ வெங்கட் பிரபு ஹீரோ அப்படின்ற மாதிரி கூட இருந்தது நமக்கு. இதெல்லாம் இல்லை, படம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி கதை அப்படின்னு பார்த்தோம்னா, உண்மையாகவே விஜய் வந்து சினிமாவிலேருந்து கூடிய விரைவில், அதாவது அரசியலுக்கு போயிட்டாரு, கூடிய விரைவில் முழு நேர அரசியல்வாதியாக போகிறதுனாலவோ என்னவோ தன் தரப்பு ரசிகர்களை மட்டும் இல்லை, பலதரப்பட்ட ரசிகர்களையும், குறிப்பாக தல ரசிகர்களையும், இன்னும் விஜயகாந்த் ரசிகர்களையும், கேப்டன் விஜயகாந்த் ரசிகர்களையும், இன்னும் சிவகார்த்திகேயன் ரசிகர்களையும், இப்படி தமிழ் சினிமாவில் இருக்கிற அனைத்து நட்சத்திரங்களோட ரசிகர்களையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும் அப்படின்னு ஒரு படம் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சி பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து ஓரளவு வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க. அதை நம்ம சொல்லி தான் ஆகணும். பல கோடி ரூபாயை போட்டு, என்ன சொல்ல போனால் இந்த மாதிரி ஃபேண்டசியான கதைகள், நம்ப முடியாத ஹம்பக் கதைகளை என்ன மாதிரி மத்தியதர வயதுடையவர்கள் வந்து பெருசாக வந்து விரும்ப மாட்டோம். ஆனால் இந்த படம் நம்மளை கூட லாஜிக் பார்க்காத மேஜிக்காக இந்தாண்ட அசைய விடாமல் நம்மளை வந்து கவர்ந்ததுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து லாஜிக்காக நீங்கள் இந்த படத்தை யோசிச்சிங்கன்னா உட்காரவே முடியாது. ஆனால் அவங்கள லாஜிக்கே பார்க்க விடாமல் மேஜிக்காக ஸ்க்ரீனில் ஓடிக்கிட்டே இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓப்பனிங் சீனு கென்யாவில் ஒரு ரயிலில் பாம் பிளாஸ்ட் பண்ணி அதில் யுரோனியம் கடத்துகிற ஒரு கும்பலை வந்து கிட்டத்தட்ட அழிக்கிற கதை. அங்கேருந்து அந்த யுரோனியம் இந்த தஸ்தாவேஜுகள்லாம் எடுத்துகிட்டு விஜய் வந்து கடைசி நேரத்தில் ஹெலிகாப்டர் ஓட்டுறது பிரசாந்த், பக்கத்தில் உதவுறதுக்கு உட்காந்துருக்கிறது பிரபுதேவா, கயிறை போட்டு விஜயை ரயிலில் ஓடுற ரயில்லேருந்து மேலே தூக்கி பாம் பிளாஸ்டாகவும் விஜய் மேலே ஹெலிகாப்டர் கிராஃபிக்ஸ்லாம் எல்லாம் சாத்தியம். ஸோ வந்து அதை பண்ணியிருக்காங்க. இங்கே அவங்க 2-3 பேரையும் வர இருக்க அஜ்மல் இருப்பார். ஓப்பனிங்கே 4 ஹீரோக்கள். அதுவும் விஜய் படத்தில் விஜய் ஒருத்தருக்கே எவ்வளோ ரசிகர்கள் இல்லை. டாப் ஸ்டார் பிரசாந்த், பிரபுதேவா, நடன புயல் பிரபுதேவா, இந்த பக்கம் அஜ்மல், இன்னும் ஜெயராம் தான் இவங்க எல்லாருக்கும் பாஸ் இந்த பக்கம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மோகன், அவர் இன்ட்ரோலுக்கு அப்புறம் தான் வராரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு விஜயோட அப்பா. என்ன மோகன் விஜய்க்கு அப்பா? ஆமாங்க. எப்படி அப்பா, என்ன ஆனார் அப்படிங்கிறது தான் கதை. விஜய் இந்திய உளவு அமைப்பான ராவில் ஒரு பிரிவு, அதுக்கு கீழே வந்து வேலை பார்க்குறாரு. மனைவிக்கே தெரியாது இவர் அந்த மாதிரி ஒரு ரகசிய ஏஜெண்ட்டாக இருக்கிறது. பிரசாந்தும் அப்படி தான், பிரபுதாவும் அப்படி தான், அஜ்மலும் அப்படி தான், ஜெயராமும் அப்படி தான். இவங்களுக்கெல்லாம் பாஸ் ஜெயராம். இப்போ வந்து அந்த கென்யா இதுக்கும் இவங்க போயிட்டு வந்திருக்கிறாங்க. அங்கே வந்து வெற்றிகரமாக முடிச்சுட்டு வந்த பிறகு திருப்பி ரஷ்யாவுக்கு ஒரு முக்கியமான விஷயம், இந்தியன் எம்பசியை வந்து பல பேர் இருக்கிறாங்க, அங்கே போங்க, அவங்கள வந்து நீங்கள் போய் பேசினா சரியாயிடும், நீங்கள் அங்கே கொஞ்ச நாள் இருந்தால் சரியாயிடும்னு அனுப்பி வைக்கிறாங்க. போன இடத்துல என்ன ஆகுது? இதுக்கு இடையில தாய்லாந்தில் மனைவியோட 2வது ஹனிமூன் போகலான்ட்டு கிளம்புறாரு. ஏன்னா மனைவி இவர் அடிக்கடி ராத்திரியில் பகலில் ஃபோன் எடுத்துகிட்டு வெளியில் போகிறது வர்றது இதெல்லாம் வந்து வெகுண்டு இருந்திருப்பாங்க. சினேகா தான் மனைவி. 5 வயது குழந்தையோட வயிற்றில் இன்னொரு குழந்தைய சுமந்துக்கிட்டு. அம்மனே, பொதுவாகவே பிரசவ டயத்தில் பெண்கள் அழகாக இருப்பாங்க அப்படிம்பாங்கல்ல, சினேகா செம அழகாக இருக்காங்க படத்தில். இன்னொரு பக்கம் பிரசாந்துக்கு ஜோடியாக லைலா, அவங்க தான் இவங்களுக்கு பிரசவம் பார்க்குறாங்க. இப்படி இந்த 4 நண்பர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த பிரிவுக்கு எப்படி உதவுறாங்க. தாய்லாந்துக்கு வந்து ஒரு ஆப்ரேஷனுக்காக போகிறாங்க. அங்கே வந்து போன இடத்துல விஜயோட மகன் கடத்தப்பட்டு ஒரு விபத்தில் இறந்தும் போகிறாரு அப்படின்னு காண்பிக்கப்படுது. இப்போது இந்த பக்கம் விஜய் போடுற ஃபைட் ஹீட்லாம் பார்த்து சினேகாவுக்கு கொஞ்சம் முன்னாடியே பிரசவம் வந்துடுது, இந்தியா திரும்புறதுக்கு முன்னாடி. அதாவது குழந்தை ஒரு இதில் ஒரு அதிர்ச்சியில் இந்த மாதிரி ஆகும் இல்லையா, அவெல்லாம் இங்கே வந்து நிற்கிறாரு. அங்கே பார்த்தா குழந்தை காணாமல் போயிடுது. குழந்தைய தொலைச்சிட்டு இன்னொரு புதிதாக பிறந்த பெண் குழந்தையோட இந்தியா திரும்புகிறாங்க. திருப்பி சோவியத் ரஷ்யா போகிறாரு பல ஆண்டுகள் கழித்து. இந்த குழந்தை காணாமல் போனதுனால விஜய் வந்து இந்த மாதிரி உளவு வேலைலாம் வேணான்ட்டு வேறு வேலையை வாங்கிட்டு இந்த பாஸ்போர்ட்லாம் செக் பண்ணி இந்தியாவுக்குள்ளார அனுப்புகிற வேலையில் இருக்கிறாரு. இப்போ அவர் சோவியத் ரஷ்யா போனால் அவங்க பேச்சுக்கு எல்லாரும் அடிமையாகிடுவாங்க. இன்னும் விஜயோட பேச்சுக்கு அடிமையாகிடுவாங்களா? ஆமாங்க, அரசியலுக்கு வர்றாருல, அப்படி ஒரு சீனை பில்டப் பண்ணுவோம்
அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. உடனே ரஷ்யா அனுப்புகிறாங்க. அங்கே போனால் இவருடைய காணாமல் போன மகன் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறான். அவனை வந்து இந்தியா அப்படியே அழைச்சிட்டு வரணும்னா, இல்லை நான் இருக்கிறது யுகேந்திரன், அவர் ஒரு பெரிய டீமு, ஏதோ ஒரு இஸ்லாமிய பேரை சொல்கிறாங்க, அவன் அவ்வளோதான் காலி பண்ணுவான்னு இந்தியா தேடி வந்து துரத்தி வந்து அடிப்பான் அப்படிங்கிறப்பல நமக்கு அங்கே அவர் விஜயை தூக்குறப்பயே ஏதோ வில்லங்கமாக இருக்கடான்னு தோணுது. அதுதாங்க இன்டர்வலுக்கு அப்புறம் கதை. விஜய்க்கு விஜயே வில்லன், அதுவும் அப்பனுக்கு மகனே வில்லன். எப்படி வில்லன் ஆகிறான், ஏன் வில்லன் ஆகிறான், இறுதியிலேயாவது திருந்தினாரா இல்லையா, இதுக்கு இடையில ஒரு சின்ன ரொமான்ஸ். அவருக்கு அந்த மீனாட்சி பிரசாந்தோட மகளாக வராங்க, அவங்களுக்கு இடையில் ஒரு காதல் கசமுசா எல்லாம் இருக்குது. இறுதியில் என்னாச்சு, கோட் உண்மையாக அது ஆல் டைம் ஹீரோ, ஆல் டைம் தி விஜயை பற்றி அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி யார் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் யார் அப்படிங்கிறத வந்து அழகாக வந்து முடிச்சிருக்கிறாங்க. இதில் என்னென்னா விஜயோட ஆக்ஷன், அங்கே ஒரு கார் சேசிங் சோவியத் ரஷ்யாவில், எங்கே இந்தியாவில் ஒரு பைக் சேசிங், இன்னும் ரயில் சேசிங் ஓப்பனிங்கே ஹெலிகாப்டரில். ஐயோ, ஹெலிகாப்டரில் ரயிலை சேஸ் பண்ணி போய் அந்த இதில் குதிச்சு அதை பண்ணுறது. இன்னும் சோவியத் ரஷ்யாவில் ஒரு மாடியிலன்ட்டு கட்டடத்துக்கெலாம் அதெல்லாம் அந்த சீன்ஸ்லாம் உண்மையாக சொல்லணும்னா நம்ம வெங்கட் பிரபு வந்து முன்னாடி எஸ்பி முத்துராமன் இயக்குனராக சொல்லுவாங்க, கமர்ஷியலாக ஃபேண்டசியாக படம் எடுக்கிறத அவர் அடிச்சிக்க முடியாதுன்னு. இன்னைய வரைக்கும் ரஜினி கமலையும் ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக பெரிய ரேஞ்சுக்கு உயர்த்தினது அவருடைய படங்கள் தான். இவங்க 2 பேருமே அதிக படங்கள் பண்ணது அவருடைய இயக்கத்தில் தான். அப்படி விஜய்க்கு வந்து இந்த படத்தை வந்து வெங்கட் பிரபு பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி விஜய்க்கு இந்த படம் ரஜினிக்கு ஒரு ரஜினிக்கு ஒரு நல்லவனுக்கு நல்லவன் மாதிரி விஜய்க்கு இந்த படம். இந்த படத்தில் வந்து அவங்களே சொல்கிறாங்க, சத்திரியன் கதையெல்லாம் ஏன் பண்ண அது மாதிரி ஒரு 3-4 படத்து கதையை குடியிருந்த கோயில் தொடங்கி உலகம் சுற்று வாலிபன் வரைக்கும், ஏன் அவரோட சென்னை 28 வரைக்கும் உள்ள கலந்து கட்டி அடிச்சிருக்கிறாரு நம்ம வெங்கட் பிரபு. ஆனால் அதெல்லாம் குறையாவே தெரியலங்க. எல்லாமே விஜயையும் டாப் ஸ்டார் பிரசாந்த் இளைய தளபதி, அது கிளைமாக்ஸில் போடுவாங்க பாருங்கள், தளபதி வெர்சஸ் இளைய தளபதின்னு, அதெல்லாம் வேற லெவலில் இருக்குது. தளபதி விஜய், டாப் ஸ்டார் பிரசாந்த், நடன புயல் பிரபுதேவா, இப்படி எல்லோரும் சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. சினேகா, கனிகா, இன்னும் சென்னை 28ல் நம்ம வெங்கட் பிரபு டீமில் இருந்த வைபவ், இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் பத்தாதுன்னு தலைக்கான ஒரு டைலாக்கு. அதே மாதிரி திரிஷா, சிவகார்த்திகேயன் 2 பேரும் கெஸ்ட் ரோல்ல. அதுவும் சிவகார்த்திகேயன் ஒரு சூப்பர் இடம் வச்சுருப்பாருங்க வெங்கட் பிரபு. நீங்கள் ஏதோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்புறீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சிவகார்த்திகேயன், அதாவது இவர் அரசியலுக்கு போகிறாரு, அந்த இடத்த நான் நிரப்புறேன்னு சிவகார்த்திகேயன் வாயாலே சொல்ல வச்சதெல்லாம் வெங்கட் பிரபுவோட அந்த கெட்டிகாரத்தனம், அந்த இது வந்து தெரியுது. உண்மையாகவே வேற லெவலில் இருக்குது இந்த கோட். நான் தான் அந்த ப்ரெஸ் மீட்டில் கேட்டேன், இந்த நீங்களும் பிரியாணி பிரியாணின்னே ஒரு படம் எடுத்தீங்க, இங்கே இருக்கிற பல ரசிகர்களும் பிரியாணி பிரியர்கள், இந்த கோட்னா என்ன, ஆடு தானே, இந்த ஆட்டு பிரியாணி அனைவருக்கும் பிடித்த பிரியாணியாக இருக்குமா, இல்லை விஜய் ரசிகர்களுக்கு மட்டும் பிடிக்குமா அப்படின்னு கேட்டேன். 50 வயசுக்காரன் எனக்கே பிடிச்சிருக்குது. விஜய் ரசிகர்களுக்கும் யூத்துக்கும் இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். அதுவும் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் இருக்குது. இன்னும் படத்தொகுப்பாளர்கள், ஒளிப்பதிவாளர், இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வேற லெவல் ஒளிப்பதிவாளர். உண்மையாக அந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ்லாம் வச்சு இந்த படம் பண்ணுறப்ப தான் இந்த படம் வேற லெவலில் இருக்குது. உண்மையாக த கோட் உண்மையாக ஒரு பிரியாணி விருந்து, தலைவாழையால் பிரியாணி விருந்து விஜய் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை, இந்த படத்தை வந்து பார்க்க நினைக்கிற அனைத்து தரப்பு ரசிகர்களுக்கும். அதுவும் விஜய் வந்து தலையெல்லாம் ஒரு சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும்னு, அஜித்தெல்லாம் சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும், அவங்க ரசிகர்களும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இந்த படத்தை வந்து தளபதி ரசிகர்கள் மட்டும் இல்லை, தல ரசிகர்களும் கொண்டாடுவார்கள். உண்மையாக கோட் பெரிய விருந்து, தலைவாழையோட விருந்து, பிரியாணி விருந்துன்னு சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.